பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் கண்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்னென்னா 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கேட்கப்படுகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களாங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சிலுவையை பற்றிய வார்த்தையாம். அந்த வார்த்தை கேட்குறவங்க எல்லாருக்குமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கான். உண்மைதாங்க. ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நாங்கள் சுசேஷனம் சொன்னால் போங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நல்லபடியாக வாழ்த்துவார், உங்களுடைய வியாதிகள் எல்லாமே எடுத்துகிட்டு போட்டுருவார், அவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, குணத்தை கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. ஏன் அந்த சிரிப்பாங்கன்னா, சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆமாம், நீங்கள் நம்புகிற கர்த்தர் அவர் அந்த ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்காரு, அவரையே அவர் காப்பாற்றிக்கலையே, உங்களை எல்லாருமே எப்படி காப்பாற்றுவார்? அந்த மாதிரிலாம் சொல்ல 3 ஆணியால் அவரை அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கூட சொல்லி கேவலமாக பேசியிருக்காங்க. ஆனால் உண்மையாக நம்ம பார்த்தோன்னா இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம யாருக்காவது சொல்யூஷன் சொல்கிறப்போ அவங்க நிறைய பேர் அதை விளையாட்டுத்தனமாக எடுத்துப்பாங்க. அது அவங்க ரொம்ப கிண்டலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களோ, கர்த்தருடைய கிருபை யார் மேலே இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல அந்த சிலுவையை பார்க்குறப்போ மகா சக்தியை பார்க்குறாங்க, அவங்க மகா பலத்தை பார்க்குறாங்க அவங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் கட்டுக்களோடு கட்டுப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி இப்போ சாத்தானுடைய கட்டுக்கள், பேயுடைய கட்டுக்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை என்னென்னா அந்த கட்டுக்கள் போட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக ஆக்கிட்டு அவங்க வாழ்க்கையே சரியில்லாமல், எந்த இடத்துலையுமே முன்னேற்றம் இல்லாமல், எந்த இடத்துலையுமே சரி அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிலுவையை நோக்கி நம்ம பிரயாணித்தப்போ, நம்ம அந்த ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம கட்டுக்கள் உடைக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் நம்மளை விட்டு விலகி போகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதிகள் நம்மளை விட்டு விலகி போகும். உண்மையாகவேங்க அந்த கர்த்தருடைய சிலுவையை நோக்கி நம்ம போகிறப்போ, அந்த கர்த்தருடைய சிலுவையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறுமாங்க, ஆச்சரியகரமாக மாறுமாங்க. ஆமாம், எப்போ நம்ம அந்த கர்த்தரை அந்த சிலுவையை பார்க்குறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள், 4 அதிகாரம் லூக்காவில் நம்ம பார்த்தோன்னா 4 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். சாத்தான் என்ன பண்ணுவான்னா, கர்த்தரையே கொண்டு போய் கர்த்தர்கிட்ட பேசுவான். என்னென்னா, அவர் அவர் உபவாசம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நீ தேவனாக தேவனுடைய மகனாக இருந்தால் இந்த கல்கள் எல்லாமே இந்த கல் எல்லாமே நீ ரொட்டியாக மாற்றிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவான். அதே மாதிரி பாருங்கள் என்ன சொல்லுவான்னா, நீ உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் கர்த்தரை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கிருந்து நீ கீழே குதின்னு சொல்லுவான். அதே மாதிரி பாருங்கள், மேலே போய் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே காட்டிட்டு நீ இது எல்லாமே நான் உனக்கு தரேன், நீ என் காலுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். பாருங்கள், அவன் எப்படி பேசுகிறான், யார்கிட்ட பேசுகிறான்? கர்த்தர்கிட்ட பேசுகிறான். இதெல்லாம் சாத்தான் கர்த்தர்கிட்ட பேசுகிறப்போ நான் நினைக்கிறேன் கர்த்தர் சிரிச்சிட்டு இருப்பார் மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன். ஏன்னா பாருங்கள், இது கர்த்தர் தான் இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சார். இந்த சிருஷ்டிகர்த்தர் அவர் தான். அவர்கிட்டயே போய் இந்த சாத்தான் நான் உனக்கு இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்கிறான். பாருங்கள், அவனையே இது பண்ணது கூட கர்த்தர் தான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவன் கர்த்தருக்கே கொடுக்குறேன்றப்போ கர்த்தர் ஒரு மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். பாருங்கள், இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். கர்த்தர் சிலுவையில் அவருடைய உயிரை ஆத்மாவை அர்ப்பணிக்கிற முன்னாடி என்ன செஞ்சார்னா, சாத்தான் அவர்கிட்ட பேசியிருக்கான். அவர் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு, அவரை தொடர அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்திருக்கு. அது கர்த்தர் தான் அவருக்கு அனுமதிச்சிருக்கார், வேறு யாரும் அவனுக்கு அனுமதிக்கலை. ஆனால் எப்போ கர்த்தர் அந்த சிலுவையில் அவருடைய உயிரை கொடுத்தாரோ, நமக்காக அந்த பலியை அவர் சமர்ப்பித்தாரோ, எப்போ அவர் அந்த தியாகத்தை பண்ணாரோ, அதுக்கு அப்புறம் பாருங்கள் சாத்தான் அவருடைய முகத்தை பார்க்கறதுக்குள்ள அந்த சிலுவையை பார்க்கறதுக்கு கூட அவன் பயந்து இருக்கான். பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட இதுதான். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இல்லை சாதாரணமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னம் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையை அவன் நாசனம் பண்ணலாம். எப்போ நீங்கள் அந்த சிலுவையை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ, அந்த சிலுவையில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்களோ, சிலுவையை சுமந்துக்கிட்டு கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவாருங்க. ஆமாம், கர்த்தருடைய ரத்தத்தால், கர்த்தருடைய இயேசு ரத்தத்தால், அவருடைய பரிசுத்த ஆவியால்
நமக்கு சக்தி கொடுக்குறாரு. அப்போ நமக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆமாம், சாத்தான் நம்மளை எந்த இடத்துலலாம் பந்திச்சிருக்கானோ, சாத்தான் நம்ம எந்த இடத்துலலாம் நம்மளை வந்து கட்டி போட்டிருக்கானோ அந்த இடத்துலலாம் கர்த்தருடைய ரத்தமும் பரிசுத்த ஆவிய ஆத்மாவும் நம்மளை என்ன செய்யணும், விடுதலை பண்ணுங்க. எப்போ நம்ம அந்த சிலுவையை நோக்கி பார்க்குறோமோ, ஏசப்பா உன்னுடைய சிலுவை தியாகத்தால் நீ எங்களுக்காக நீ வந்து அதை சமர்ப்பிச்ச இல்லையா, உங்களுடைய சரீரத்தை நீ வந்து சிலுவை யாகமாக நீ வந்து அந்த இடத்துல வந்து நீ எங்களுக்காக பலியாக நீ சமர்ப்பிச்ச இல்லையா, அந்த சிலுவையில் இருக்கிற அந்த பலத்தை எங்களுக்கு கொடு, அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி நம்ம கேட்குறப்போ, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொல்கிறப்போ நம்ம கட்டுக்கள் எல்லாமே உடஞ்சி போகுங்க. ஆமாம், நம்ம சாதாரணமாக நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஜபிச்சாலும் சரி, நமக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் சில இடத்துல வந்து நின்று போகலாம். ஆனால் எப்போ நம்ம அந்த சிலுவையை நோக்கி நம்ம போகிறோமோ அப்போ நமக்கு முழுமையான ரட்சணை கிடைக்கும், முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்குங்க, முழுமையான நம்ம எல்லாமே சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது வரைக்கும் கூட வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து தடங்கள் கிடைக்கலாம். ஆனால் எப்போ நம்ம அந்த சிலுவையை நோக்கி நம்ம பிரயாணிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாற்றப்படும், கட்டுக்கள் நிச்சயமாக உடைக்கப்படும். சிலுவையை நோக்கி நம்ம போகிறப்போ இயேசு ரத்தம் நம்ம கட்டுக்களை உடைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கட்டுக்களை உடைப்பார். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றப்படும். வேறு எதாலையும் நம்ம வாழ்க்கை மாறாது. ஆமாம், வியாதியோடு இருக்கீங்களா, உங்கள் வியாதி மாறணுமா, உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகி போகணுமா, சிலுவையை நோக்கி நீங்கள் தியானிங்க. அந்த தியானம் உங்களுடைய சிலுவை ரத்தம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். கண்டிப்பாக எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஜபிச்சுக்கலாமா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா. ஆமாம் ஐயா, உங்கள் ரத்தமும் உங்களுடைய ஆத்மாவும் ஏசப்பா எங்களை ரட்சிக்கும் தேவனே ஏசப்பா. ஐயா, இது கேட்குற எல்லாருக்குமே ஏசப்பா, இவங்க பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்களே, இவங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறாங்களே, எவ்வளவோ சயின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, எவ்வளவோ சயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவங்க சொல்கிறது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது சொல்லி நினச்சி பார்க்கலாம். ஆனால் ஏசப்பா ஐயா, உங்கள் சக்தி ஏசப்பா ரட்சிக்கப்படுற எங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் தேவனே ஏசப்பா. ஆமாம் ஐயா, நசிஞ்சு போகிற யாருக்குமே தெரியாது ஐயா. எத்தனையோ பேர் ஏசப்பா ஐயா உங்களுடைய சிலுவையை பார்க்காம ஐயா ஏசப்பா சொந்த பலத்தை நம்பி ஏசப்பா ஐயா சயின்ஸை நம்பி போய் ஏசப்பா ஐயா அவங்க எல்லாம் அவங்களுடைய முன்னேற்றமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. உங்கள் சிலுவையை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, உங்கள் சிலுவையை யாரெல்லாம் சுமக்கிறாங்களோ, உங்கள் சிலுவையை யாரெல்லாம் ஏசப்பா ஐயா நம்பி விசுவாசத்தோடு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையை மாற்றி போடுங்க தேவனே. அற்புதத்தை பண்ணுங்க தேவனே, ஆச்சரிய காரியத்தை பண்ணுங்க தேவனே. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாக நீங்கள் பண்ணி அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க கட்டுக்களை உடச்சி தேவனே அவங்கள புதுசாக நீங்கள் ஐயா புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாற்றி அவங்கள ஐயா உங்களுக்குள்ளே நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நிச்சயமாக செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.